நான் காயத்ரி மணிவண்ணன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து A to Z ஆப்டிடியூட் சீரிஸோட 27th கிளாஸில் இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்குள்ள வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனோட ஃபஸ்ட் கிளாஸ், A to Z ஆப்டிடியூட் சீரிஸோட 27th கிளாஸ். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் கிளாஸில் வந்து எப்பயும் போல் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் என்ன பார்ப்போம்னா பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாமே பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். தென் அப்கமிங் கிளாஸில் வந்து அதோட டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி செஷன், இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப்பில் எந்த எஜுகேட்டரோட வீடியோஸ் வேணுமோ அவங்களோட நேமை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட வீடியோஸ் நிறையா கிடைக்கும். தென் நீங்கள் டாக்கன் மார்க் சேனலோட ரெஃபரல் கோடை வந்து ப்ளஸ் கிளாஸில் யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். தென் நம்ம டாக்கன் மார்க் சேனலுக்குன்னு வந்து டெலகிராம் குரூப் இருக்குது. இதுதான் வந்து அதோட லிங்க்கு. யாரும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் வந்து லிங்க் இருக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கே ப்ளஸ் கிளாஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நரேஷரை காண்டாக்ட் பண்ணிங்க, இல்லை பிரியா மேம் யாராவது காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. தென் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம டாக்கன் மார்க் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கிறதா வரும். இது வந்து அன்அகாடமி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன். இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நரேஷர் தனியாக போட்டிருக்காரு, நம்ம சேனல்லே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இதுவும் அதே இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான். சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்மளோட டாபிக் இன்னைக்கு என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இத்தனை கிளாஸில் அது செய்யலை. சரி, பிபிடியில் தான் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷனோட எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஆனால் வந்து பர்சன்டேஜ் எப்படி ரொம்ப முக்கியமோ அது மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாருமே சால்வ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ஏஜஸில் வரும், மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் வந்து ஹெட் டாபிக் மாதிரி. ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து டைப்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இருக்காது. பட் வந்து சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்றத வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப ஈஸியான டாபிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கும் கூட. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்னது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, டெஃபினிஷன். Ratio compares two or more things of same kind. என்ன சொல்றாங்கன்னா two or more things of same kind இருக்கிறத வந்து கம்பேர் பண்றது தான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சும்மா அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாமா? ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டி இஸ் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ஒன் குவான்டிட்டி கண்டெய்ன்ஸ் தி அனதர் குவான்டிட்டி. என்ன சொல்றாங்கன்னா ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னதுன்னா இஸ்னா ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒன் குவான்டிட்டி கண்டெய்ன்ஸ் தி அனதர் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி வந்து எந்த அமௌண்ட்ல இன்னொரு குவான்டிட்டி வந்து கம்பைன் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து கம்பேர் பண்றது தான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு குவான்டிட்டியும் வந்து சேம் கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இஃப் த டூ குவான்டிட்டிஸ் ஆர் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு குவான்டிட்டி ஏ பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரேஷியோ எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஏ பை பி அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகேவா? இது என்னதுன்னா ஏ டிவைடட் பை பி. ஓகேவா? ஏ டிவைடட் பி பை பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதாவது ஏ இஸ் டு பி. ரேஷியோ அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ இஸ் டு பின்னு எழுதுவோம். அதுக்கு மீனிங் என்ன? ஏ டிவைடட் பி பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவும் சேம் கைண்டா இருந்தாதான் இது ரெண்டையும் இப்படி கம்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி கம்பேர் பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து சும்மா அது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆன்சிடென்ட் அண்ட் கான்சிக்வெண்ட் அப்படின்றது என்னன்னா ஏ அப்படின்றது வந்து ஆன்சிடென்ட் அண்ட் பி அப்படின்றது என்னன்னா கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏ அப்படின்றது ஆன்சிடென்ட் அண்ட் பி அப்படின்றது வந்து கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ 5:9 அப்படின்றத வந்து எப்படி எழுதலாம்னா 5 டிவைடட் பை 9 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதில் 5 அப்படின்றது வந்து ஆன்சிடென்ட் அண்ட் 9 அப்படின்றது கான்சிக்வெண்ட். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சது தானே. ரேஷியோனா என்னது? ஏ இஸ் டு பி. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ பை பி. இது என்னது? ரெண்டு குவான்டிட்டியை வந்து கம்பேர் பண்ணுறது தான் வந்து ரேஷியோ. அது ரெண்டும் சேம் கைண்டாக இருக்கணும், அதுதான் வந்து ரேஷியோ. ஓகேவா? இதுதான் வந்து இங்கே பெரிய டெஃபினிஷன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்சது தான். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட டைப்ஸ் அதுக்குள்ளே போயாச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ 5/9 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மேல இருக்கிற நம்பரையும்
நம்பரையும் 4ஆல மல்டிபிள் பண்ணி கீழே இருக்கிற நம்பரையும் 4ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேஷியோ மாறுமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க? மாறாது. 5 4s are 20, 9 4s are 36 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவல்னா 5/9 அப்படின்றது ஈக்குவல் தான் 20/36 அப்படின்றது. ஓகேவா? ஒரு ரேஷியோவை மேல இருக்கும் கீழேயும் சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சேம் ரேஷியோ தான் கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் குவான்டிட்டிலாம் மாறாது. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். ஸோ ஒரு ரேஷியோ அப்படின்றது மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால மல்டிபிள் பண்ணா அதுவும் வந்து சேம் ரேஷியோ தான். ஓகேவா? டிஃபரன்ஸ் கிடையாது. இது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 5 இது என்னன்னா இப்போ 5/9 அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவல்? 20/36க்கு ஈக்குவல். ஓகே, இப்போ இதை நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணாலும் அந்த டேர்மும் இந்த ரெண்டு டேர்முக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த டேர்மும் இதுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் வந்து ரேஷியோ. மேலும் கீழும் சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ மாறாது. அதுதான் வந்து ரேஷியோ. ஓகேவா? சரி, அதே மாதிரி ஒரு ரேஷியோ இப்போ வந்து 5/9 கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மேல ஒரு நம்பராலையும் கீழே ஒரு நம்பராலையும் ஒரு கான்ஸ்டன்ட்னாலையும் மல்டிபிள் பண்ணாதான் அதை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ 5/9 அப்படின்றது ரேஷியோ. இப்போ வந்து அதை நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னா மேலையும் கீழையும் சேம் கான்ஸ்டன்டால மல்டிபிள் பண்ணணும். அப்பதான் வந்து அது தனித்தனி நம்பரா நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து ரேஷியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவ்வளவுதான். ஓகே, இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, fine. Then next என்னன்னா comparison of two ratios வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ a/b is greater than c/d அப்படின்னா அது என்னது? a/b is greater than c/d அப்படின்றது தான். ஓகேவா? அதெல்லாம் வந்து இப்படி ஒரு இதுல கொடுத்திருக்காங்க. சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? இப்படிதான் வந்து ரெண்டு ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணணும். ஓகே, a/b is greater than c/d, அதாவது a/b is greater than c/d அப்படின்றது. ஓகே, தென் ரேஷியோவோட டைப்ஸ். ரேஷியோல வந்து 4 டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டூப்ளிகேட் ரேஷியோ, சப்டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்றது. டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா a/b அப்படின்றது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா a² அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும். கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 5:9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? டூப்ளிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டூப்ளிகேட்னா a²b² அப்படின்றது தான் டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகேவா? இது டூப்ளிகேட், இது சப்டூப்ளிகேட். அப்ப வந்து சப்டூப்ளிகேட் ரேஷியோ எந்த ஃபார்மேட்ல இருக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்? √a/√b, அதாவது a⁻1/2 b⁻1/2 அப்படின்றது தான் சப்டூப்ளிகேட். ஓகேவா? டூப்ளிகேட்ன்றது a²b², அப்ப சப்டூப்ளிகேட்ன்றது √a/√b. ஓகே, அதே மாதிரி ட்ரிப்ளிகேட்னா என்னது? உங்களுக்கு வார்த்தையிலே தெரியும். ட்ரிப்ளிகேட்னா என்னது அப்படின்னா a³ ஓகே, சப்ட்ரிப்ளிகேட்னா என்னது ஃப்ரெண்ட்ஸ்? டூப்ளிகேட் சப்டூப்ளிகேட்னா என்ன தெரிஞ்சுச்சு? அப்ப டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் சப்ட்ரிப்ளிகேட்னா என்னது? a⁻1/3 b⁻1/3. ஓகேவா? இந்த மாதிரிலாம் क्वेश्चंस கேட்கலாம். சப்போஸ் find the triplicate ratio of 4:3, find the subtriplicate ratio of 9:25 இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேட், சப்ட்ரிப்ளிகேட், டூப்ளிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? டூப்ளிகேட்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ. சரி, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ரேஷியோஸ்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்டட் ரேஷியோஸ் ஆஃப் அ ரேஷியோஸ் இந்த மாதிரி a/b, c/d, e/f இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து காம்பவுண்டட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னதுன்னா இதுதான் அந்த காம்பவுண்டட் ரேஷியோ. ACE:BDF, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த 3 வேல்யூமே ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் லாஸ்ட் இருக்க 3 வேல்யூ ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் வந்து காம்பவுண்டட் ரேஷியோ. ஓகே, ஃபைனா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சா? இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ. நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொபோர்ஷன். தென் ரேஷியோல இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா ரேஷியோஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். தென் ரேஷியோஸோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா the equality of two ratio is called as proportion. ரெண்டு ரேஷியோவோட ஈக்குவாலிட்டியை தான் வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, a/b = c/d அப்படின்னு சொல்லி எழுதுறோமா? இது வந்து ஈக்குவாலிட்டி. இதை வந்து இந்த சிம்பிள்ல டினோட் பண்றது தான் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ரெண்டு ரேஷியோவோட ஈக்குவாலிட்டியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஈக்குவலுக்கு பதிலா இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளவுதான். ப்ரொபோர்ஷன்னா இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா A is to B which is equal to C is to D அப்படின்னு சொல்லலாம். A is to B which is proportion to C is to D அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. We say A B C D are in proportion அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல என்னன்னா இங்க பாருங்க, இதுல A and D are called extremes while B and C are called as midterms. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த A யும் D யும் என்னன்னா extremes னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம்ல இருக்கல extremes. B and C என்ன சொல்றாங்கன்னா மீன் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல என்னென்ன டைப்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் fourth proportion அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. அதுல நம்ம ரேஷியோஸ்ல டைப்ஸ் பார்த்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கிற டைப்ஸ். ஓகேவா? find the fourth proportion அப்படின்னு சொல்லி क्वेश्चन கொடுப்பாங்க फ्रेंड्स. ஓகேவா? find the fourth proportion அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சால்வ் பண்றது, fourth proportionனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ A is to B is equal to C is to D அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா D இருக்கு பாத்தீங்களா, D அதுதான் வந்து fourth proportion to A B C அப்படின்றது. அதாவது क्वेश्चन என்ன கொடுப்பாங்கன்னா 5 25 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு find the fourth proportion அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. find the fourth proportion அப்படின்னு சொல்லி क्वेश्चन கொடுப்பாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், இது வந்து ஏவா எடுத்துக்கணும், இத பியா எடுத்துக்கணும், இத சியா எடுத்துக்கணும். அவங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, fourth proportion ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப A is to B is equal to C is to D அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும். A என்னது 5 is to 25 அப்படின்னா 45 is to X. D எதானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி A is to B is to C is to D அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதுல D தான் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் to A B C. ஓகே, அதே மாதிரி தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, A is to B is equal to B is to C. இதுல C தான் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கும்னா 5, 25 find the third proportion அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. third proportion என்ன கான்செப்ட்ல இருக்கணும், A is to B is equal to B is to C ன்னு இருக்கணும். அப்ப இது A இது B, அப்ப C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப 5 is to 25 is equal to 25 is to C அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். C or X இப்படி சொல்லி வச்சுக்கிட்டு நாம வந்து C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, find the third proportion, fourth proportion என்னன்னு தெரிஞ்சுச்சா? இது வந்து mean proportion. mean proportion between A and B. இந்த மாதிரி find the mean proportion அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா root of AB. A, B ன்னு ரெண்டு வேரியபிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா root of AB அப்படின்னு போடுறதா வந்து mean proportion. ஓகேவா? இது மூணும் வந்து proportionோட டைப். ஓகே, தென் இது வந்து லாஸ்ட் ஒன். இது என்னன்னா காம்போனன்டோ அண்ட் டிவைடன்டோ ரூல் அப்படின்றது. ஓகேவா? காம்போனன்டோ டிவைடன்டோ ரூல் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இஃப் A by B is equal to C by D இருந்தது அப்படின்னா தென் காம்போனன்டோ டிவைடன்டோ ரூல் அப்படின்றது என்னன்னா A plus B divided by A minus B which is equal to C plus D divided by C minus D. ஓகேவா? இதுதான் காம்போனன்டோ அண்ட் டிவைடன்டோ ரூல் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ A by B is equal to C by D இருந்தது அப்படின்னா A plus B divided by A minus B is equal to C plus D divided by C minus D. ஓகே, இதுதான் காம்போனன்டோ அண்ட் டிவைடன்டோ ரூல். இதெல்லாம் வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் சம் கேஸ்ல சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரேஷியோஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைச்சிச்சுல. தென் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. தென் ப்ரொபோர்ஷன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை பார்த்து இவ்வளவுதான் நம்மளுக்கு ரேஷியோஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபுல்லா வந்து சம்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கிளாஸ்ல எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம், பேசிக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸ்லயும் பேசிக் சம்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்க்கலாம். எங்க இருக்கு கர்சர்? இந்த இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, A is to B வந்து 6 is to 7, B is to C வந்து 8 is to 9 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா A is to B is to C இந்த மூணையும் கம்பைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மூணையும் கம்பைன் பண்ணனும். கம்பைன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் மெத்தட் சொல்லி தந்தேன். தென் வந்து ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன். கன்வென்ஷனல் மெத்தட் வந்து நிறைய மெத்தட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் மல்டிபிள் பண்ணி சொல்றது, இல்லனா இண்டிவிஜுவல் டர்மா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. கன்வென்ஷனல் மெத்தட்லயே ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லட்டா? பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, A is to B கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, B is to C கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது என்னது எழுதிப்போமா? A is to B வந்து 6 is to 7, B is to C என்னது 8 is to 9. ஓகே, இந்த ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கிறது என்னது B.
இந்த பியும் காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, ரெண்டு பியும் இந்த ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கிறது பி. சோ நாம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலயும் சரி இந்த இடத்துலயும் சரி சேம் நம்பரை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அது ஈஸியா கம்பைன் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a:b:c தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணா இந்த ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா சேம் டேர்மை கொண்டு வந்தா நம்ம அதை வந்து கம்பைன் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ சேம் டேர்மை கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 கொண்டு வந்துடலாமா ஈஸியா. எப்படி கொண்டு வரலாம்னா இப்போ a:b வந்து இங்க வந்து 1 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், 7ஆல டிவைட் பண்ணும். 7ஆல டிவைட் பண்ணா 6/7:1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். b:c அதே மாதிரி இந்த bலயும் 1 வரணும்னா 8ஆல டிவைட் பண்ணும். ஸோ 1:9/8. ஓகே, இப்போ பாருங்க இந்த bலயும் 1 வந்துச்சு இந்த bலயும் 1 வந்துச்சு. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைரக்டா அப்படியே மெர்ஜ் பண்ணிடலாமா. a:b:c என்னது, a என்னது 6/7, b என்னது 1. எப்படி நாம ரெண்டுத்துக்கு காமனா போடுறோமா, ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஸோ 1 போட்டாச்சு. c என்னன்னா 9/8. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரேஷியோ கிடைச்சிச்சு. இதுதான் வந்து ரேஷியோ. இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஹோல் டேர்மா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், 8ம் 7ம் எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும், 8 7s 56. கீழே வந்து 56 கொண்டு வரணும். அப்போ கீழே என்ன டேர்ம் மல்டி பண்றோமோ மேலேயும் அதே டேர்மால மல்டி பண்ணும். அப்போ 6 வந்து 8ஆல மல்டி பண்ணா 48, 56, 7, 45, 50, 63 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ a:b:c என்னது 4:48:56:63 அப்படின்றது தான் வந்து a:b:c. ஓகே ஃபைனா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சா எப்படி சால்வ் பண்றது. இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக. ஓகேவா, என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து கன்வென்ஷனல் மெத்தட். இதை தெரிஞ்சுக்கோங்க. a:b b:c இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா காமனா இருக்கிற டேர்ம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ரெண்டு இடத்தோட வேல்யூஸையும் நம்ம காமனா ஆக்கணும். காமனா ஆக்கணும்னா அந்த இடத்த நம்ம ஒன்னா ஈஸியா ஆக்கிடலாம். ஸோ அங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு அந்த ரெண்டு இடத்துலயும் காமனான வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ அந்த காமனான வேல்யூஸ் வச்சுட்டு அதை மூணையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். மூணையும் மெர்ஜ் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே டிவைடட் பை 56 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். எல்சிஎம்ல வந்து டினாமினேட்டர் கன்சிடர் பண்ணணும் ரேஷியோஸ்ல டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. ஸோ டிவைடட் பை எல்லாமே 56 பார்ட்ஸா இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து ரேஷியோ கிடைச்சிச்சு. இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் சால்விங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, இதுக்கு நான் ஷார்ட்கட்ஸ் ஒன்று சொல்லட்டா. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a:b வந்து ஷார்ட்கட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை சால்வ் பண்ணிங்க. b:c வந்து 8:9 சொல்லி கொடுத்துருக்கான். இந்த சம்மன்ல எவ்வளோ பெரிய சம்மா கொடுத்தாலும் a:b b:c c:d d:f எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. a:b:c. ஓகேவா, மிடில் இருக்கிற டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, காமனா இருக்கிற டேர்ம், அந்த டேர்ம் வந்து மிடில் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா, சரி a:b என்ன கொடுத்துருக்காங்க, 6:7 சொல்லி கொடுத்துருக்காங்க. b:c என்ன கொடுத்துருக்காங்க, 8:9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துல எம்டியா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கோம் 7. இந்த இடத்துல இங்க எம்டியா இருக்கா, இங்க என்ன பேஸ்ட் பண்ணும், இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ இங்க பேஸ்ட் பண்ணும். அங்க முன்னாடி வேல்யூ இல்ல, சோ பின்னாடி இருக்க வேல்யூவை பேஸ்ட் பண்ணும் 8. ஓகே, தென் இதை சால்வ் பண்ணுங்க. தென் இங்க என்னன்னா கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். எம்டியா இருக்கிற ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பர் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறது எழுதுறோம், பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறது எழுதுறோம். ஓகே ஃபைன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, அப்போ வந்து 8ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், 48. 8ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், 56. ஓகே, 9ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணா 63 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ a:b:c is equal to 48:56:63. ஓகே, புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு. இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா, இந்த சம்க்கு இந்த ஷார்ட்கட் என்ன, கன்வென்ஷனல் மெத்தடே ஈஸியா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் பெரிய அதாவது 4 பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ் வரப்போ இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கன்வென்ஷனல் மெத்தட், இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா, இதுல வந்து ஜென்ரலா கேன்சல் பண்ண முடிச்சுன்னா கேன்சல் பண்ணலாம், ஆனா இதுல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஃபைனா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து 4 பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பார்ட்ஸ் கொடுத்தா கன்வென்ஷனல் மெத்தட் என்ன பண்ணணும்னா பியும் சியும் காமனா வைக்கணும், தென் சியும் காமனா வைக்கணும், தென் அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணணும். அப்ப இங்க வந்து 2 ஸ்டெப் தேவைப்படும். இதே வந்து நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாமா,
என்ன கொடுத்துருக்காங்க a is to b b is to c c is to d கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a is to b is to c is to d ஃபைண்ட் பண்ணணும். ஓகே ab என்ன கொடுத்துருக்காங்க 2 3 bc என்ன கொடுத்துருக்காங்க 4 5 cd என்ன கொடுத்துருக்காங்க 6 7. நமக்கு என்ன தெரியும் எம்டிஆர் இருக்கிற ஸ்பேஸ்ல அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 3 3 இங்க முன்னாடி என்ன இருக்கு 5 இங்க முன்னாடி ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். இங்க முன்னாடி ஒரு வேல்யூ இல்லை ஸோ பின்னாடி 6 6 அவ்வளோதான். இதை ப்ராடக்ட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? இதை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதை ப்ராடக்ட் பண்ணால் 48 இங்கே ப்ராடக்ட் பண்ணால் 72 இங்கே ப்ராடக்ட் பண்ணால் 90 இங்கே பண்ணால் என்ன கிடைக்குன்னா 105 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா 48 72 90 105 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது a is to b is to c is to d is equal to 48 is to 72 is to 90 is to 105 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே கவனிச்சு பார்த்தீங்களா இந்த எல்லா நம்பருமே வந்து 3 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிளால் அதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 16 is to 6 மிச்சம் 1 4 3 0 3 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ a is to b is to c is to d இந்த மேல இருக்க எல்லா டேர்மையும் 3 டேபிளால மல்டிப்ளை பண்ணா 3 டேபிளால கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா இந்த மாதிரி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணானே ஜென்ரலா காமனா கேன்சல் ஆன வேல்யூ கேன்சல் ஆன நம்பரால தான் கேன்சல் பண்ணோம். பாத்தீங்களா லாஸ்ட் சம்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு வேல்யூ 2 ஆல கேன்சல் ஆகும் லாஸ்ட்ல இருக்க வேல்யூ 2 ஆல கேன்சல் ஆகாது. ஸோ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணல. ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க எல்லா நம்பருமே வந்து 3 ஆல கேன்சல் ஆகிறதுனால நம்ம 3 ஆல சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா ஃபைனா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சம் கொடுத்து இந்த மாதிரி 4 பார்ட்ஸ் இல்லாமல் 7 பார்ட்ஸ் 8 பார்ட்ஸ் கொடுத்தா கூட நம்ம இப்படி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் 4 is to 12 is to 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இன்வர்ஸ்னா என்னது ஃப்ரெண்ட் 4 12 8 இன்வர்ஸ் பண்ணால் 1/4 is to 1/12 is to 1/8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி ஓகே இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க எல்சிஎம் எடுப்போமா 4 8 12க்கு எல்சிஎம் எடுப்போமா 4 டேபிளால போட்டா 1 2 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 6 6 4s are 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எல்சிஎம் என்னது 24. ஸோ 4 வந்து 24 மாற்றணும்னா 6 12 மாற்றணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுமா 2 into 12 24 8 பண்ணணும்னா 3 3 8s are 24. ஸோ நமக்கு என்ன தெரியும் எல்சிஎம்ல டினாமினேட்டரை வந்து நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேஷியோஸ்ல டினாமினேட்டர் நமக்கு தேவை இல்லைன்றது தெரியும். உங்களுக்கு புரியறதுக்காக டினாமினேட்டர் எழுதிருக்கேன். ஓகேவா இது எல்லாமே வந்து 24 பார்ட்ஸ் சிங்கிள் பார்ட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த 4 is to 12 is to 8ஓட இன்வர்ஸ் என்னது 1/4 is to 1/12 is to 1/8 இதோட இன்வர்ஸ் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 6 is to 2 is to 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே தென் 4th கொஸ்டின் பாத்தீங்களா 4th ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா 4th ப்ரொபோர்ஷன் ஆஃப் 15 is to 15 5 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4th ப்ரொபோர்ஷனா என்னது a is to b is equal to c is to d அப்படின்றது இருக்கும். d தான் வந்து 4th ப்ரொபோர்ஷன் அப்படின்றது தெரியும். ஓகே d தான் வந்து 4th ப்ரொபோர்ஷன். ஓகே அப்ப இங்க கொடுத்துருக்கிறது இது என்னது a இது b இது c. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் d தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே சோ a ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 15 is to 5 which is equal to 12 is to d. Okay 15 is to 5 is equal to 12 is to 15/5 is equal to ratio இப்படி எழுதலாமா 12/d அப்படின்னு சொல்லி எழுதலாமா. ஓகே இதையும் கேன்சல் பண்ணா கிடைக்கும் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 4 3s are 12. அப்ப d is equal to 4. அப்ப 4th ப்ரொபோர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. அப்ப 4 என்னது d வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே 15/5 is equal to 12/4 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஓகேவா இதுதான் வந்து 4th ப்ரொபோர்ஷன். 4th ப்ரொபோர்ஷனை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 15 is to 5 is equal to 12 is to 4. ஸோ 4th ப்ரொபோர்ஷன்ற கான்செப்டை நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் தெரிஞ்சிச்சா இந்த ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே இப்போ பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3a is equal to 4b is equal to 5c. அப்போ a is to b is to c என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த கொஸ்டின் வந்து ஏ இது எப்படி இந்த முதல்ல எப்படி ஏ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க இந்த எல்லா டேர்ம்ஸையுமே நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கூட எல்லாம் இப்போ 3aன்றது வந்து 4bக்கு ஈக்குவலா இருக்கு, 4bன்றது 5cக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்து சேம் நம்பரா தானே இருந்திருக்கணும். இப்போ இது வந்து 15னா இதுவும் 15ஆ தான் இருந்திருக்கணும், இதுவும் 15ஆ தான் இருக்கணும். இப்போ எல்லாமே வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு தான் ஈக்குவலா இருக்கணும். ஸோ நம்ம வந்து இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், which is equal to k. அப்போ 3a வந்து kக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ a என்னது k/3. அதே மாதிரி 4b அப்படின்றது வந்து kக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ b is equal to k/4. ஓகே, அதே மாதிரி 5c is equal to kக்கு ஈக்குவலா இருக்குமா? அப்போ c is equal to k/5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? ஸோ கொஸ்டின் என்னது, a is to b is to c என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்றதான். ஸோ k/3 is to k/4 is to k/5. Then again simplify. இது எல்லாத்துக்கும் LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? 20 into 3 60 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 20 is to 14, 15 is to 12 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? 60 பார்ட்ஸ்ல இது 20 பார்ட்ஸ், 16 பார்ட்ஸ்ல இது 15 பார்ட்ஸ், 16 பார்ட்ஸ்ல 12 பார்ட்ஸ். ஸோ காமன் டினாமினேட்டர் வந்துச்சு. ஸோ நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு அவசியம். அப்போ a is to b is to c என்ன கிடைச்சிச்சு? 20 is to 15 is to 12 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? ரேஷியோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம அதை இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகேவா? எல்லாமே எல்சிஎம் எடுக்கிறதான். எல்சிஎம் எடுக்கிறது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சுல? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்க பாருங்க 6th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணும்போதே சால்வ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ரேஷியோஸ் எடுக்கும்போது ஒரு டைம் சொல்லணும்ல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15% ஆஃப் x which is equal to 75% of y. ஆஃப்னா என்னது? மல்டிபிள் அப்படின்றது தெரியும். சரி 15% into x which is equal to 75% into y. ஓகே, இங்க பாருங்க percentageயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க 15 இருக்கா, இங்க 7 இருக்கா, அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 1 5 is 5 5 15. ஓகே, அப்ப 3x is equal to 15y. அப்போ x by y is equal to 15/3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சா? இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 5. அப்ப x by y is equal to 5/1. ஓகே, x is to y is equal to 5 is to 1. ஓகேவா? x is to y is equal to 5 is to 1. இதெல்லாம் பெர்சன்டேஜ் சால்வ் பண்ணும்போதே சால்வ் பண்ணியிருப்போம். பெர்சன்டேஜ் டேரக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 15 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அப்போ x is to y is equal to 5 is to 1. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரேஷியோஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. இது ஃபுல்லாக வந்து பேசிக் கொஸ்டின்ஸ். நாளைக்கு வந்து இதுல இருந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ரெகுலர் சப்போர்ட். தேங்க்யூ.